நாகூர் சாலையில இருசக்கர வாகனத்துல போனவருடைய இருசக்கர வாகனத்துல 8 அடி நீள சாரை பாம்பு புகுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தீயணைப்புத்துறையினர் அந்த பாம்பை பத்திரமா மீட்டிருக்காங்க. ஒரே நாள்ல நாகப்பட்டினம் மாவட்டத்துல 3 இடங்கள்ல இவங்க பாம்புகளை பிடிச்சிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். நாகை பக்கத்தில் இருக்கக்கூடிய பால்பண்ணைச்சேரி பகுதியை சேர்ந்தவர் பாண்டியன் தன்னுடைய இருசக்கர வாகனத்துல நாகூர் நோக்கி போயிட்டு இருக்கும் போதுதான் நாகை அரசு தொழில்நுட்ப கல்லூரி பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போது இவருடைய கால் பக்கத்துல ஏதோ வழுவழுப்பா இருந்ததா கீழே குனிஞ்சு பார்த்திருக்காராம். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அது பாம்பு அப்படின்னு. உடனடியா தன்னுடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திட்டு தீயணைப்புத்துறையினருக்கு தகவலை தெரிவிச்சிருந்திருக்காரு. தீயணைப்புத்துறையினர் நாகூர்ல ஒரு வீட்டுல புகுந்த பாம்பை பிடிச்சிட்டு அந்த வழியா திரும்பி வரும்போதுதான் அரசு கல்லூரி பக்கத்துல இருந்த இந்த பாம்பையும் பிடிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. இருசக்கர வாகனத்துல 8 அடி நீளத்துல சாரை பாம்பு இருந்திருக்கு. உடனடியா பாம்பு பிடிக்கக்கூடிய அதிநவீன கருவியை பயன்படுத்தி லாபகமா பாம்பை பத்திரமா பிடிச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து காட்டுப்பகுதியில பாம்பை விடுறதுக்காக எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. ஒரே நாள்ல நாகூர் உட்பட 3 இடங்கள்ல தீயணைப்புத்துறையினர் பாம்புகளை பிடிச்சிருக்காங்க. இப்படி சாலையில போயிட்டு இருக்கும் போது இருசக்கர வாகனத்துக்குள்ள 8 அடி நீளத்துல சாரை பாம்பு புகுந்த சம்பவம் அந்த பகுதியில கொஞ்ச நேரத்துக்கு பரபரப்பு சூழலை ஏற்படுத்தி இருக்கு. வீட்டு முன்னாடி 8 அடி நீளம் இருக்கிற சாரை பாம்பு வந்திருக்கு. நீண்ட நேரமா போராடி தீயணைப்பு துறையினர் இப்ப பிடிச்சிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு தெற்கு தெருவில் குடியிருந்து வருபவர் முருகன். இவர் ஒரு கூலி தொழிலாளி. இவருடைய வீட்டு முன்பகுதியில வச்சிருந்த பழைய சாமான்களை ஒதுக்கியப்போ 8 அடி நீளம் இருக்கிற சாரை பாம்பு இருந்திருக்கு. இத பார்த்து அவர் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. உடனே பாத்தீங்கன்னா தீயணைப்பு துறையினருக்கு தகவலும் கொடுத்திருக்காரு. வத்தலகுண்டு தீயணைப்பு நிலைய அலுவலர் ஜோசப், போக்குவரத்து அதிகாரி வெங்கடேசன் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து வீட்டுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கிற முன்பகுதியில அந்த பழைய பொருட்கள்லாம் வச்சிருக்காரு இல்லையா, அதோட அடியில பாத்தீங்கன்னா 8 அடி நீளம் இருக்கிற சாரை பாம்பு சுருண்டு இருக்கிறதா பார்த்திருக்காங்க. தீயணைப்பு துறையினர் பாம்பு பிடிக்கும் கருவியை வச்சு நீண்ட நேரமா போராடி கடைசியில பாத்தீங்கன்னா லாவகமா பாம்பை பிடிச்சிருக்காங்க. பின்னர் தீயணைப்பு துறையினர் அந்த பாம்பை வனத்துறையினர் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இது பத்தி வனத்துறை அதிகாரி சொல்லும் போது, சில நாட்களா இந்த பகுதியில மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால இந்த பாம்பு மலையில இருந்து வந்திருக்க கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. வனத்துறையினர் பாம்பை வனப்பகுதிக்குள்ள ஓட விட்டுருக்காங்க. வீட்டுக்கு வர இந்த அலையா விருந்தாளி மாதிரி இந்த பாம்புகள்லாம் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த மழை காலத்துல அடிக்கடி வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. நம்ம தான் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரோட்ஸுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.